ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சோம்பு, கடலைப்பருப்புலாம் போட்டுக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகாலாம் போட்டுட்டு அடுத்து பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது லேசாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் அதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுதேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுதேன். சில பேர் கடலை மாவு போடுவாங்க, நான் அதில் பொட்டுக்கடலையை நல்லா மையாக அரைச்சி தண்ணி கலக்கி வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அதையும் சேர்த்து ஊற்றிக்கிடுதேன். இப்போ நான் பொட்டுக்கடலை நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிக்கிடுதேன். இதை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். இது நல்லா கெட்டியானதும் மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.